எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷெஃப் தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எந்த ஊரில்னா கும்பகோணத்தில் இருக்கோம். அதாவது சாரங்கபாணி சுவாமி டெம்பிள் கோயில் பக்கத்தில் இருந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி என்னன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ரசம் சொல்லும் போது ஏகப்பட்ட ரெசிபி ஒன்று பார்த்துருப்போம். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி பார்த்தீங்கன்னா நல்ல மருத்துவ குணம் உள்ள ஒரு அருமையான ரெசிபி. ஆனால் ரெகுலராக பண்ணுற அந்த பக்கம் இல்லை. கண்டந்திப்பிலி ரசம் தான் பார்க்க போகிறோம். இந்த கண்டந்திப்பிலி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடல் வலியை போக்குறதுக்கும் உடம்புல இருக்க ஜலதோஷம், இரும்பல், தொண்டை வலி இதெல்லாம் போக்குறதுக்காகவே நம்ம பொதுவாக செய்கிறது. மெயினாக மழை காலத்தில் சாப்பிட்லாம். முக்கியமாக நிறைய பூண்டு போடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அந்த பூண்டு அதிகமாக போடுறதுல நெய் அதிகமாக போடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்த பூண்டு சாப்பிட்றது நமக்கு ஜீரணத்தை சரி பண்ணும். இந்த பூண்டுனால நமக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது. அதிகம் சாப்பிட்றதுனால தான் நம்ம இந்த நெய்யை அதோட ஆட் பண்ணுறோம். அந்த நெய் நமக்கு அந்த பூண்டையும் அந்த ரசத்தை சாப்பிடும்போது நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். எந்த பிரச்சனையும் நமக்கு உடம்பு கொடுக்காது. நம்ம ரசம் சொல்லும்போது மிளகு, சீரகம், தோரம்பருப்பு, தண்ணிலாம் ஊற்றிலாம் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வறுத்து ஒரு மசாலா ரெடி பண்ணுறாங்க. இதுக்கு பருப்பு தண்ணி எதுவுமே கிடையாது. அந்த தோரம்பருப்பும் கடலப்பருப்பும் நம்ம வறுத்துட்டு அரவையாக தான் நம்ம ரசத்துக்கு போடுறோம். அந்த ரசம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நம்ம நார்மல் ரசம் தின்னாக இருக்கும். இந்த ரசம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு நூல் அளவுக்கு திக்காக இருக்குது. நம்ம ஏன் இது திக்காக இருக்குது அப்படின்னா, நம்ம கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு பேஸ்ட்டாக அரைக்கிறதுனால அது லைட்டாக திக்னஸ் நமக்கு அந்த ரசத்துக்கு கொடுக்குது. இந்த ரசத்தோட தொட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு துவையல் பண்ணுறாங்க. அந்த துவையோட சேர்த்து சாப்பிட்டா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரசத்தை ஊற்றி துவையல் அப்படியே தொட்டு சாப்பிடும்போது பிரமாதமாக இருக்கும். ஆஹா, எனக்கு இப்போ தெரியுது காம்போ. சாப்பிட்டுட்டே இருக்கலாம். எக்ஸலண்ட். தேங்க்யூ சார். இது உங்களுக்கு கெஸ்ட்டுக்கு ஒரு சூப்பாகவும் நீங்கள் தரலாம். அப்புறம் நீங்கள் ரைஸ் சாப்பிட்டு முடிச்ச பிறகு இது கொடுத்தீங்கன்னா கேட்டு சொல்லுவாங்க. நான் ரசத்தை வெறும் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. அதே டைமில் துவையல் சேர்த்து சாப்பிடுவோம், இன்னும் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுத்தது. அந்த அளவுக்கு பெஸ்ட்டான ரெசிபி தான். இந்த மாதிரி ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், வயிற்றுக்கு எதுவுமே பண்ணாது. இன்னொன்று டேஸ்ட் மட்டும் இல்லை, அந்த டேஸ்ட் நாக்கிலேருந்து அப்படியே இங்கே வரைக்கும் அப்படியே வரும். அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது திரு விக்னேஷை மீட் பண்ணி இந்த ரெசிபி பற்றி நிறைய விஷயம் எழுதலாம். போகலாம் வாங்க. வணக்கம். வணக்கம் சார். சௌக்கியமா? சௌரியம் சார். எல்லா அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். வெரி குட். எப்படி போயிட்டு இருக்கு வரலாம்? நல்லபடியாக போயிட்டு இருக்கு சார். நல்ல விஷயங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்ன ரெசிபி? இன்னைக்கு நம்ம கண்டந்திப்பிலி ரசம் பண்ண போகிறோம் சார். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் போடுற நினைக்கிறேன் இந்த ரெசிபி. ஐம் ஷூர் டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இது மருத்துவ குணம் உள்ள ரெசிபி. இந்த மாதிரி ரெசிபிகளை நம்ம மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக நம்ம உடம்புல எதனா ப்ராப்ளம் இருந்தால் அது சம்மர் ஒரு ஹெல்ப் பண்ணணும். அது ஒரு உதவியாக இருக்கும் அந்த இடத்துல. இன்னொன்று வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இது இப்போ நம்ம எதாவது சர்ஜரி ப்ரொசீஜரில் இருக்கும்போது நம்ம அதை சாப்பிடக்கூடாது. என்ன காரணம்? ஏன்னா இது நமக்கு பிளட் கிளாட் ஆகிறத ஸ்லோ பண்ணும். சீக்கிரம் ஹீல் ஆகாது. ஓகே. அதனால நம்ம அந்த டைத்துல இருக்கும்போது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி நம்ம ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொன்று ஹீட் அதிகம் ப்ரொடியூஸ் பண்ண பாடியில். இன்னொன்று ப்ரெக்னென்ட் லேடிஸும் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஏன்னா உடம்பு வலி நம்ம குறைக்கிறதுக்காக. உணவே மருந்து. அதே உணவு புரியாமல் சாப்பிட்டா அது உடம்புக்கும் நல்லதில்லை. அதை நல்லா புரிஞ்சுட்டு நல்லா சாப்பிடணும். அதே மாதிரி தான் சமையல் ஆல்வேஸ் சொல்லுவாங்க. அதை நல்லா புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணுங்க. அரை மணி நேரம் சமையலை 10 நிமிஷத்தில் பண்ணலாம். அதான் ஒரு முக்கியத்துவம் இதில். சரி, ஓகே. நம்ம அப்படி பேசிட்டே பண்ணலாம். எனக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? சொல்லிடுறேன். சரி. கண்டந்திப்பிலி ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: கண்டந்திப்பிலி 10 நம்பர், மிளகு 50 கிராம், ஜீரகம் 50 கிராம், மல்லி 25 கிராம், கடலப்பருப்பு 25 கிராம், தோரம்பருப்பு 25 கிராம், சேப்பு மிளகாய் 10 நம்பர், பூண்டு 1/4 கிலோ, தக்காளி ஒரு 4 நம்பர், அரை அச்சு வெல்லம், பெருங்காயம் 25 கிராம், மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, கோல்டு வின்னர் ஆயில் தேவையான அளவு. இப்போ தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம அரவை ரெடி பண்ணிக்கிறோம் சார் ரசத்துக்காக. அதுக்கு நம்ம கோல்டு வின்னர் ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு இப்போ நம்ம என்ன ஊற்றிருக்கோம்? இதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் மிளகு சார். மிளகு வேற என்ன தேவைப்படும்? மிளகு, ஜீரகம், மிளகு, சீரகம், வேற கடலப்பருப்பு, தோரம்பருப்பு. ஓகே. இது எல்லாமே போட்டு அந்தாங்க, நான் எல்லாமே தரேன். மிளகு பாதி போடுறோம் சார். சரி, ஓகே. நம்ம கொடுத்துருக்க அளவுல. சரி, ஓகே. இந்த ரசம் எத்தனை பேருக்கு நம்ம செய்கிறோம்? இது ஒரு 20 பேர் சாப்பிடுவோம். 20 பேர். ஸோ நீங்கள் வீட்டில் ஒரு 4 பேருக்கோ இல்லை ஒரு 6 பேருக்கு சமைக்கிற மாதிரி உங்களுக்கு அளவு நான் சொல்கிறேன் தனியாக. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மிளகு, ஜீரகம் போட்டாச்சு. அடுத்து மல்லி
சார் அடுத்து கடலப்பருப்பு துவரம்பருப்பு. சரி ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த கடலப்பருப்பு துவரம்பருப்பு யூஸ் பண்ணுறோம். எதுக்காக யூஸ் பண்ணுறது கடலப்பருப்பு? கடலப்பருப்பு வந்து பைண்டிங் சார். ஓகே. துவரம்பருப்பு வந்து டேஸ்ட்டுக்கு. ஓகே. அதே டைம் கடலப்பருப்பும் வாசம் கொடுக்கும்ல. அடுத்து வந்து கண்டந்தப்பிலி சார். கண்டந்தப்பிலி, கண்டந்தப்பிலி, கருவேப்பிலை. ஓகே. இது ஒரு 10 நம்பர் சார். சரி ஓகே. இது வந்து நம்ம வறுத்து தான் சார் யூஸ் பண்ணணும். ஓகே. ஆமாம். அப்படி வறுக்காம வந்து பொடி பண்ணி போகிறது பொடி பண்ண முடியாது. அப்படிங்களா? ஆமாம். ரொம்ப இது சாஃப்டாக இருக்கிற பவுடர் வராது இல்லை. சரி. நம்ம வறுத்து போட்டால் தான் அந்த அதில் மிக்ஸ் ஆகும் உங்களுக்கு. சரி ஓகே. சார் கருவேப்பிலை, பூண்டு. சரி ஓகே. இப்போ இதுக்கப்புறம் மிளகா சார். மிளகா. இந்த மிளகா இதா? இல்லை நம்ம முழு மிளகா சார். முழு மிளகா வைக்கிறதுனால அது வந்து நம்ம தாளிப்பு வச்சுக்கணும். சரி ஓகே. இந்தாங்க மிளகா ஒரு 10 நம்பர் சார். சரி ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த மிளகு யூஸ் பண்ணுறோம், இந்த மிளகாவை போடுறோம் அந்த காரத்தன்மைக்காக. இப்போ மிளகா எனக்கு வேண்டாம், வெறும் மிளகு மட்டும் போடலாமா? இல்லை சரி வராது சார். நம்ம அந்த மிளகு இதில் ஜாஸ்தி போட்டிருக்கோம், மிளகாவும் நம்ம போடணும் சார். ஓகே. எதுக்காக? லைட் காரம் இருக்கும். ஓகே. சரி ஓகே. ஏன்னா நம்ம சவுத் சைடு உணவில் வந்து எல்லாத்துலேயுமே மிளகா உண்டு, தாளிப்புலேருந்து எல்லாமே. இதுக்கப்புறம் கருவேப்பிலை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இது தனியாக எடுத்து வச்சிடறோம் சார். இது வந்து நம்ம அரைக்கிறதுக்காக வச்சிருக்கோம். சரி. நம்ம இதிலே நெய் ஊற்றி பூண்டு வறுத்து எடுத்துக்கணும். சரி. அது எடுத்து அது வந்து நம்ம முழுசாதம் போடணும். சரி ஓகே. பூண்டு வதக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரசம் ரெடி பண்ணலாம். சரி ஓகே ஃபைன். அப்போ அதே டைமில் சூடு ஆறிடணும். ஆமாம் சார். சரி ஓகே. இது அந்த வறுபட ஆல்வேஸ் மல்லிக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரென்த்து சொல்லுவாங்கல்ல, பாருங்க அந்த வறுபட அந்த வாசமாக இருக்கு. எனக்கு மேபி வந்து இந்த திப்லியோட அந்த வாசம் எனக்கு தெரியல, ஆனால் அந்த மல்லியோட வாசம் ஆல்வேஸ் சிம்பிளாக இருக்கு. அது இப்போ எல்லாத்துலேயும் டாமினேட் பண்ணிவிடாது. ஆமாம். சவுத் இந்தியன் சமையல் மல்லி இல்லாத சமையல் இல்லவே இல்லை சொல்லுவாங்க. ரெடி ஆயிடுச்சு. ஃபைன். இப்போ மாற்றிடலாம். இது பக்குவமாக வறுத்துக்குங்க, முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வருங்க. அதே டைமில் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்க, அதிகமான எண்ணெய் வேண்டாம். இப்போ வறுத்து எடுத்துட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து நெய் ஊற்றி நம்ம பூண்டு வதக்குறோம். வதக்கிட்டு அதிலே புளி தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வரும். சரி. கொதிக்கிற நேரத்தில் வந்து நம்ம அந்த வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது ஆறி இருக்கும், அதை நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். ஃபைன். இந்தாங்க நெய். நெய் வந்து நமக்கு சூடு கம்மி பண்ணும் சார். இன்னொன்று நமக்கு ஃப்ளேவர் ரசம்னா அதுக்கு நெய் அவசியம் இருக்கணும். சரி ஓகே. இந்த மாதிரி ரெசிபிகளுக்கு வந்து பசுமாட்டு நெய் யூஸ் பண்ணுங்க, அது இன்னும் நல்லா இருக்கும். அது உங்களுக்கு நல்லாவே நல்லா வாசமும் கொடுக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன போடுறோம்? காஞ்சாலே பூண்டு போட்டுருக்கோம் சார். ஓகே. தாளிப்பு போடுறது இல்லையா? இல்லை, தாளிப்பு வந்து நம்ம கடைசியாக போட்டுருக்கோம். ஓ சரி ஓகே. இப்போ இந்த பூண்டு வந்து நம்ம வந்து உரிச்சு வச்சிருக்கீங்க. ஆமாம் சார். இப்போ நம்ம இடிக்கணும் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். அது பூண்டு கடிக்கும் போது நல்லா இருக்கும் சார். சரி ஓகே ஃபைன். பூண்டு உரிக்கிறது பெரிய வேலை தான். சரி ஓகே. சுவை இருக்குன்னா அது கொஞ்சம் மெனக்கட்டாதான் அந்த சுவை மெனக்கட்டாதான். ரைட்டு. இப்போ இந்த பூண்டு போடுறோம்ல, ஆமாம் சார். இந்த பூண்டு போட்ட பிறகு வந்து நம்ம அதை எப்படி நல்லா வதக்க ஆரம்பிக்கணுமா? இல்லை சார், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்தால் அது போதும் சார். போதும். அதுக்கப்புறம் புளி தண்ணி இதில் ஊற்றிடுறோம். புளி தண்ணி ஊற்றணும்னா அந்த ஃப்ளேவர் அந்த புளி தண்ணி இறங்கி நல்லா கொதிச்சு பூண்டு வெந்து போயிடும் உங்களுக்கு. சரி ஓகே. நம்ம அந்த கொதிக்கிற நேரத்தில் தான் நம்ம அந்த அரைவே ரெடி பண்ணணும். சரி ஓகே ஃபைன். ஓகே. நெய்லேயே வந்து பூண்டு வதக்குறோம், ரெடி ஆகிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் சமைக்கும் போது ஃபீல் பண்ணுவீங்க எல்லாருமே, நல்லா வாசம் வருதுடா சூப்பராக சொல்லி எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது சமைக்கும் போதே பசிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள சாதம் ரெடி பண்ணி வச்சிடணும், ஏன்னா ரசம் உடனே ரெடி ஆகிடும். இதுக்குள்ள சாதத்தை வச்சாதான் சுட சாப்பிடலாம். இன்னொன்று அந்த வாசம் வரும்போது எப்போ தருவாங்க சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க எல்லாருமே. வெரி நைஸ். நல்ல வாசம் வருது. வெரி குட். சரி ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? இப்பயா? சரி ஓகே. இந்தாங்க புளி. கருப்புளி தான் யூஸ் பண்ணி நினைக்கிறேன். புது புளி யூஸ் பண்ணல, கருப்புளி தான். ஸோ இதுலேயே மஞ்சத்தூள் எல்லாமே போட்டணுமா? மஞ்சத்தூள், உப்பு. ஓகே. என்ன கேட்டால் இந்த இடத்துல இந்த பூண்டு வந்து நம்ம வந்து ஹாஃப் டன் தான் பண்ணியிருக்கோம், ரைட்டுங்களா? ஆமாம் சார். ஒரு 50 to 60% தான் வதக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றுறோம். இப்போ வந்து தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்ற பிறகு இப்போ நம்ம அடுத்தது உப்பு எல்லாம் போட்டுறோம். சரி ஓகே. நாங்கள் உப்பு கூட வேறு என்ன தேவை? மஞ்சப்பொடி சார். மஞ்சப்பொடி தேவை. ரெண்டுமே தரேன். என்கிட்ட இப்போ ரசம் இப்படி பண்ணும்போது அரை உப்பு ஃபஸ்ட்டு போடலாம், வேணா லாஸ்ட்டாக போடலாம். மஞ்சப்பொடி ஒரு 1.5 ஸ்பூன் சார். 1.5 ஸ்பூன். ஓகே. இந்த மாதிரி ரசம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த புளி தண்ணியோட தண்ணி ஊற்றி கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா உப்பு கரெக்டாக போட்டுக்கிறேன். கொதிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உப்போட அளவு அதிகமாக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு கல் கம்மியாக போடுங்க, அப்புறம் தேவைப்பட்ட திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா எங்கெல்லாம் புளிப்பு தன்மை வருதோ அந்த இடத்துல வந்து ஒரு கல் உப்பு கம்மியாக சாப்பிட்றது நல்லது. இப்போ மஞ்சள் போட்டுருக்கோம், பெருங்காயத்தூள் எடுத்துங்க. நீங்கள் என்னங்க ஸ்பூன் தேவைப்படல? நாங்கள் ஸ்பூனு. தக்காளி தேவைப்படல? தக்காளி போடலாம். போடுறோம். அந்த தக்காளியே போடலாம். 2 பேர் சேர்ந்து போடலாம். போடுங்க அப்படியே.
2 கையும் சேர்ந்த கலவையாக போடலாம். பெருங்காயம் வந்து செரிமானத்துக்கு சார். செரிமானம். அதனாலே இது அவசியம் இருக்கணும். ஓகே. கருவேப்பிலை போடலாமா இப்போ? கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். போடலாம். நாங்க அந்த ஃப்ளேவர் அதில் இறங்கி நல்லா இருக்கும். சரி ஓகே. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இல்லாத ரசம். ஓகே நாங்க போடுவா. போடுங்க. ஃபைன். இது வந்து நல்லா கொதிக்கணும் சார். சரி ஓகே. நம்ம கொதிக்கிற நேரத்தில் நம்ம அந்த அரவை வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை அரைச்சி எடுத்துக்கலாம் சார். சரி ஃபைன். அது வந்து பேஸ்ட் பதத்தில் எடுத்துக்கலாம். ஓகே டன். இது நல்லா கொதிக்கிறேன், தப்பு எதுவுமே இல்லை. இல்லை சார். ரசம் வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம், நல்லா கொதிச்சிடணும். நம்ம அரவை ஊற்றுனதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப கொதிக்கக்கூடாது. நுர வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இந்த பொடி அரைக்கிறோம்ல, ஆமாம் சார். இந்த பொடி அரைக்கும் போது அது என்ன பக்குவத்தில் அரைக்கிறோம்? நைஸாக அரைச்சிருங்களா இல்லை குறைக்கிற பக்குவமா? இல்லை பேஸ்ட்டாகவே அரைச்சிடலாம் சார். பேஸ்ட் தண்ணி ஊற்றி அரைக்கிறோம். அரைச்சிடலாம். சரி ஓகே டன். அதை பேஸ்ட் நைஸாக அரைச்சிருங்களா? அரைச்சிடலாம். நைஸாக அரைச்சிடலாம். ஃபைன் டன். நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்கு. ரெடியாக இருக்குது. நம்ம இந்த டயத்தில் நம்ம வந்து நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து அரைச்சிடலாம். ரைட்டு. இன்னொன்று இந்த பூண்டு நல்லா வெந்திருக்கு இதில். சரிங்களா? டன். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டும் போடுறோம். ஆமாம் சார். அந்த மசாலா ஆமாம். நல்லா நைஸாகவே அரைச்சிருக்கீங்க. காமிங்களா அதை? நல்லா நைஸாகவே அந்த குறைக்கிற பக்குவம்னா எதுவுமே இல்லை, நல்லா நைஸாக அரைச்சிருக்காங்க. ஓகே. அப்படி கொஞ்சம் குறை இருந்தால் பல்ல போட நிற்கிறேன். சரியா இருக்கா நிற்கிறேன். சரி ஓகே டன். இல்லை போட்டோமா? நம்ம வந்து ரெகுலராக பண்ணுற அந்த பக்கம் இல்லை இந்த ரசம். ஆக்சுவலாக வந்து இந்த பக்கம் வந்து டோட்டலாகவே வேறு. இது எனக்கும் ஒரு புது அனுபவம் தான். போடுவோம் கெட்டியாயிடும் நினைக்கிறேன். ஆமாம் சார். கொஞ்சம் லைட்டாக ரசத்தோட கலரே மாறிடுச்சு. அதாவது இந்த ஸ்டேஜில் தான் வந்து கொதிக்கக்கூடாது. ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் புளி போட்டது ஸ்டேஜ் வந்து கொதிக்கலாம். இப்போ அப்படி கொதிச்சா உங்களுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது சார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல அந்த ரசம் வந்து அந்த நுரக்கட்டி வர டைமில் வந்து திருப்பி கொதிச்சுன்னா அது என்ன ஆகும்னா அந்த மசாலா எல்லாமே கீழே போய் இறங்கிடும். அதுக்கப்புறம் வெறும் தண்ணி தான் மேலே இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கசப்பு தன்மை அந்த டேஸ்ட் எல்லாம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் என்ன ரசம் கூட வைக்க தெரியாதா இருப்பாங்க. ஆனால் ரசம் ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் அது கரெக்டாக புரிஞ்சுட்டு வீட்டில் பண்ணால் ரொம்ப ஈஸி. வெரி குட். ஸோ இப்போ லைட்டு நுர வர வரைக்கும் பார்க்கலாம். சரி கொத்தமல்லாம் போட்டலாமா? இல்லை கொத்தமல்லி கிடையாது சார். ஏன் முடியுங்க? இதுக்கு வந்து நம்ம பூண்டு, இந்த மிளகு, ஜீரகம், மல்லி போட்டுருக்கோம் இல்லையா, கொத்தமல்லி போட்டோம்னா அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் தான் டாமினேட் பண்ணும். ஓகே. இந்த ஃப்ளேவர் கம்மியாயிடும். அதனால இது கொத்தமல்லியே கிடையாது. ஆனால் அந்த மல்லி முழு மல்லி விதை போட்டோம். ஆமாம் சார். ஆமாம். ஃப்ரெஷ்லி போட மாட்டோமா? வேண்டாம் சார். புதுசாக இருக்குது, வெறியாக இருக்கும். சார் இந்த கருவேப்பிலாம் நம்ம நார்மல் ரசம் போடும்போது நம்ம அதுக்கு கொத்தமல்லி போடுவோம். இதுக்கு கொத்தமல்லி வேண்டியது. கருவேப்பிலை தாளிப்பில் போட்டுக்கலாம். தாளிப்பு போடலாம். என்ன போடவே கூட சொல்லிட்டாரு. நம்ம வந்து கொஞ்சம் வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் சார். சரி அந்த டேஸ்ட்டுக்காக. நாங்கள் ஒரு அரை வெல்லம் சார். அரை வெல்லம். அந்த வெல்லம் கரைஞ்சி அந்த அந்த காரத்தோடு சாப்பிடும்போது இன்னொரு ஸ்பூன் சாப்பிடலாமா அப்படி எடுத்து கொடுக்கணும். சரி. ஸோ லைட்டாக பொங்கி விட்டோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம் எந்த ஸ்டேஜ் வந்தால் அடுப்பு ஆஃப் பண்ணணும்னு சொல்லுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு நம்ம என்ன தாளிப்பு போடுவோம் சார். தாளிப்பு. சரி தாளிப்பு என்ன போடுவோம்? தாளிப்பு வந்து நம்ம கடுகு, சேப்பு மிளகாய், ஜீரகம், கருவேப்பிலை தான். ஸோ அது நெய்யில் தாளிக்கணுமா? நெய்யில் தாளிச்சு போடலாம் சார். ஓகே. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கணும். நல்லா வாசம் கொடுக்கும். சரி ஓகே. அப்போ எனக்கு நுர கட்டின பிறகு தாளிச்சுட்டு ரெடி பண்ணிட்டு காமிங்க. ரசம் கொஞ்சம் ரசம் குடிச்சு பாருங்க. ரசம் சாதம் சாப்பிடுங்க கண்டிப்பாக. டோட்டல் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நுர கட்டி வருது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அந்த லைட்டாக மேலோட்டமாக அந்த நுர கட்டி வருது. 2 minutes ரெடி. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நுர கட்டின பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம். அப்புறம் தாளி போடுறோம். டேஸ்ட் பண்ணலாமா இப்போ? பண்ணலாம் சார். சரிங்க. இன்னொரு ஐட்டம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்னது? ஸ்பெஷல் துவையல். ஓகே. ஏன்னா இந்த கண்டந்தேடு ரசத்துக்கு அவசியம் துவையல் இருக்கணும். ஓகே. ரசத்தை ஊற்றி துவையல் அப்படியே தொட்டு சாப்பிடும்போது பிரமாதமாக இருக்கும். பிரமாதம் இருக்கும். அது என்ன துவையல்? என்ன எப்படி பண்ணியிருக்கோம்? அது வந்து நம்ம பருப்பு 1/4 கிலோ, ஒரு 4-5 மிளகா, மிளகு 50 கிராம். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு பச்சை அரைச்சுமா எப்படி? நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு. ஓகே. ரோஸ்ட் பண்ணி அரைச்சிடலாம் சார். தனித்தனியாக வறுத்தீங்களா எப்படி? ஒன்றாவே போட்டு வதக்கலாம் சார். சரி ஓகே ஃபைன். ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உப்பும் பெருங்காயத்தூளும் நம்ம அரைக்கும் போது போடணும். ஓகே சரி ஓகே. அரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் சார். அரைக்கிற பக்கம் எப்படி குறைக்கணுமா? இல்லை நல்லா நைஸாக அரைக்கலாம். ஓகே. சில பேருக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக சாப்பிட பிடிச்சதுன்னா அப்படியே தண்ணி கம்மியாக ஊற்றி கெட்டியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. சில பேருக்கு கொஞ்சம் கரைச்சி சாப்பிட்னா அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுன்னா கரைஞ்சி வந்து. வெரி குட் வெரி குட். இந்த இடத்துல வந்து அவர் சொன்னார், ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு, இந்த ரசம் பண்ண போகிறோம், இதோட தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து இந்த துவையல்னா தான் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அது கூட இன்னொன்றும் கொடுத்துருக்காங்க, நார்த்தங்கா. உப்பு நார்த்தங்கா சார். உப்பு நார்த்தங்கா. இந்த 3 வச்சு சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம் சார். சரி ஓகே ஃபைன். அப்புறம் டேஸ்ட் பண்ணலாமா? பண்ணலாம் சார். சாப்பிடும்போது பூண்டோட சாப்பிடணும் சார். ஓகே டன். தொகையில் வச்சுருக்கேன். தொகையில் நானே இருப்பா.
உங்களுக்கு வந்து திக்காக தான் கொடுத்துருங்க. அப்படியே பெசஞ்சு சாப்பிட்ற மாதிரி. ஆமாம் சார். பாருங்க அந்த காம்போட தரம் பாருங்க. இது நடத்துங்க. சரிங்க சார். சரி, ஓகே. இந்த எல்லாம் வீடியோ வச்சாச்சு. ஃபைன், டேஸ்ட் பண்ணுறேன். Okay. அதுக்கு முன்னாடி இந்த ரசத்தை தனியாக நான் குடிச்சு பார்த்துறேன். ஏன்னா அதில் தான் வந்து அந்த டேஸ்ட் என்ன பக்குவம் இருக்குது என்னதான் தெரிய வரும். இந்த ரசம் நான் சாப்பிட்றதுமே சொல்கிறேன். நம்ம வீட்டில் நார்மலாக ரசம் வைக்கும்போது ரொம்ப தண்ணியாக இருக்கும். பருப்பு தண்ணி ஊற்றினா கூட கொஞ்சம் அந்த ஒரு தண்ணி பக்குவம் தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இந்த ரசத்தை இப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த திக்னஸ் இருக்குது. நம்ம நார்மல் ரசத்தில் இந்த ரசம் லைட் திக்னஸ், லைட்டாக ஒரு நூல் அளவுக்கு திக்னஸ் இருக்குது. இந்த ரசத்தை ரைஸில் போட்டு சாப்பிட்றதோட சூப் மாதிரி அப்படி குடிச்சிட்டே இருக்கலாம். ஆமாம் சார். வெரி குட் ரசம். அது எக்ஸ்ட்ரீம் காரம் அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லா டேஸ்ட்டும் எல்லா சுவையும் சேர்ந்த ஒரு ரசம் இது. நம்ம நார்மலாக ரசம் சாப்பிடும்போது அந்த புளிப்பு, மிளகு, சீரகம், அந்த புளிப்புக்கு புளியும் மிளகு சீரகம் அது மட்டும் தான் நமக்கு தெரியும். இல்லை தக்காளி போட்ட தக்காளி, இல்லை பருப்பு போட்ட பருப்பு அப்படி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா அந்த கலவையும் ஒன்றா பிளெண்ட் பண்ணி அப்படியே சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. இதை சாப்பிட்டுட்டே இருக்கலாம். எக்ஸலண்ட். தேங்க்யூ சார். வெரி குட் ரசம். தேங்க்யூ. ரசம் வேற அளவு. பூண்டோட சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்கள் சொல்லும் போது கொடுத்தீங்க. பூண்டு முழுசு அப்படியே இருக்கு பாருங்க. அந்த பூண்டு பல்லும் அந்த வெந்த பிறகு பஞ்சு போல ஆயிடுச்சு. ஆமாம் சார். அதோட நம்ம அது மென்று சாப்பிடும்போது மென்று சொல்ல அப்படி பல்ல பட்டாலே, நாக்கில் பட்டாலே மசிஞ்சு போகுது. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வெரி குட் ரசம். தேங்க்யூ சார். குட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. எனக்கு ரெசிபிகள் வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அந்த டேஸ்டோட பக்குவம் டெய்லி ஒரு சாப்பிடும் போது நான் ஒரு 16 வருஷமாக ஷெஃபாக இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே மட்டும்தான் இருந்திருக்கேன். இந்த 5 இயர்ஸாக வந்து நிறைய ஊர் போகும்போது நிறைய கை பக்குவத்தை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவேன். நன்றி கடவுள்னு சொல்லுவேன். கடவுளுக்கு உண்மையாகவே நன்றி. கோயில் அல்டிமேட். மிளகோட காரம் சுருக்கம் அப்படி தெரியுது. ஆனால் நீங்கள் சாப்பிடும் போது துவையில் பார்த்தீங்கன்னா அந்த காரம் அப்படியே ஒரு மயில் அப்படி தனியாக தெரியும், துண்டாக தெரியும். சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ சார். வெரி குட். ரசம் ரைஸ் வச்சு சாப்பிடலாம் எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த ரசம் வச்சிங்கன்னா ரைஸ் முன்னாடி வந்து நீங்கள் வந்து அப்படியே சாப்பிடுவீங்க. ஃபைன், அப்படி சூப் மாதிரி சாப்பிடுவீங்க. பிரமாதம். தேங்க்யூ சார். முக்கியமாக அந்த கீயோட அந்த ஃப்ளேவர், அந்த காரத்தன்மை, ஆமாம் சார். நம்ம அரைச்சி போட்ட கடலைப்பருப்பு, மல்லியோட வாசம், இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருக்கு. ஆஹா, எனக்கு இப்போ தெரியுது காம்போ. ரசம் சாப்பிடும்போது அந்த ரசம் டேஸ்டோட இந்த துவையல் இருக்குல்ல, அந்த துவையல் சேர்த்து சாப்பிடும்போது அந்த மிளகோட காரமும் அப்படி சுருக்குன்னு இருக்கு. அந்த போட்டிருக்க அந்த சோரம் பருப்பு டேஸ்ட் எல்லாமே சேர்த்து வெரி குட். தேங்க்யூ சார். எக்ஸலண்ட் ஆகுது. தேங்க்யூ. இது யார்கிட்ட கற்றுட்டீங்க? அம்மா தான் சார். ஆல்வேஸ் வந்து ஆல் ரெசிபிஸ் கம் ஃப்ரம் அம்மா தான். ஆமாம் சார். கண்டிப்பாக. அந்த கைப்பக்கம் அம்மாவோட மிஞ்சறதுக்கு வேற யாருமே இல்லை. அது கரெக்டாக கற்றுட்டு செய்யணும், அதுதான் முக்கியம். அதான் விஷயம். நம்பர் கொடுங்க, எப்படி கான்டாக்ட் பண்ணுறது? ஓகே சார். மங்களாம்பிகா காஃபி அண்ட் டிஃபன் சென்டர், கும்பேஸ்வரன் கோயில் வடக்கு வீதி, கும்பேஸ்வரன் கோயிலுக்கு பேக் சைடில் இருக்குது. நம்ம இட்லி பொடி, பருப்பு பொடி, சாம்பார் பொடி, ரசப்பொடி, பிக்கிள் வெரைட்டிஸு, காஃபி பொடி, அப்புறம் அப்பளம், வடாம் இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் 9894793031. எங்களோட வெப்சைட் அட்ரஸ் வந்து www.mctckumbakonam.co.in. அவசியம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க, அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகான ஒரு ரெசிபி. ஆமாம் சார். ஒரு மனசுக்கு திருப்தியான ஒரு ரெசிபி, ரியலி ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பை, டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச்.